வணக்கம் மக்களே, நம்ம சாரதி கார்டனில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தோட்டத்தில் உள்ள அவரைக்கொடியை தான் வந்து பார்க்க போகிறோம். அவரைக்கொடியை பார்த்துக்கிட்டு அவரைக்கொடியை பற்றிய நிறைய தகவல்களும் நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம். போன வீடியோவில் நம்ம திருக்கார்த்திகை ஸ்பெஷலாக நம்ம ஊர்லேயே ஃபேமஸான பனை ஓலை கொழுக்கட்டை செய்கிறத பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் திருக்கார்த்திகைக்கு எதுக்காக நம்ம வந்து விளக்குகள் வந்து ஏற்றுறோம் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டான தகவல்களை வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க நம்ம அவரைக்கொடியை பார்க்க போகலாம். அவரைக்கொடியை பொறுத்த வரைக்கும் செடி அவரை, கொடி அவரை அப்படின்னு 2 வகையில் அவரைக்கொடி வந்து இருக்குது. ஸோ நம்ம தோட்டத்தில் நம்ம வச்சுருக்கிறது கொடி அவரை தான் வச்சுருக்கிறோம். ஸோ இந்த அவரைக்கொடி வச்சு ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒரு 3 அவரைக்கொடி தான் வச்சுருக்கிறோம். ஆனால் பந்தல் ஃபுல்லாகவே நமக்கு வந்து நல்ல பச்சை பசைகள்னு கொடிகள் வந்து வளர்ந்து போயிட்டுருக்குது. ஸோ ஏன் இவ்வளோ அடர்த்தியாக இருக்குது அப்படின்னா, கொடி வகைகள்லையே அதிகமாக அடர்த்தியாக வளரக்கூடிய கொடி வந்து அவரைக்கொடி. ஸோ நம்ம போட்டிருந்த பந்தலையுமே தாண்டி பக்கத்தில் இருக்கிற வாழை மரம், முருங்கை மரம், ஸோ எல்லா இடத்துலையுமே நல்லா படர்ந்து வளர்ந்துட்டுருக்குது. இப்படி பக்கத்து மரங்களில் படர்ந்துருக்க கொடியை கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்து நம்ம பந்தலில் வந்து போட்டு விடணும். ஸோ இதை வந்து ரெகுலராகவே நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன் அப்படின்னா, இந்த கொடிகள் வந்து பக்கத்தில் படர்ந்து அந்த மரத்தோட வளர்ச்சியுமே கண்டிப்பாக பாதிக்கும். நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நம்ம வாழை மரத்தை சுற்றி ஃபுல்லாகவுமே அவரைக்கொடி வந்து நல்லா படர்ந்துருச்சு. ஸோ இதை எடுத்து விட்றதே நமக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு வாரம் கழித்து பார்த்தாலே டக்குன்னு வந்து நமக்கு வந்து மேலே வரைக்கும் படர்ந்துருது. அவரைக்கொடியை பொறுத்த வரைக்கும் ஒரு 40-45 நாள்லேயே நமக்கு வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ 60வது நாளில் நமக்கு வந்து காய்கள் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 4 மாதம் நமக்கு வந்து ரெகுலராகவே காய்கள் வந்து தந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் நமக்கு வந்து செடிகள் வந்து வாட ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம தோட்டத்தில் நம்ம 3 மாதம் வச்சு இன்னுமே வந்து பூக்கள் வந்து பூக்கலை. ஏன் அப்படின்னா, அதுக்கு வந்து ரீசன் நிறையா இருக்குது. இப்போ வளர்ந்துட்டுருக்க இந்த அவரைக்கொடிக்கு முன்னக்கூட்டியே நம்ம ஆல்ரெடி இதே பந்தலில் அவரைக்கொடி வந்து வளர்த்துருந்தோம். ஸோ அது வந்து நிறையாவே காய்கள் வந்து காய்ச்சிருந்து, ஸோ காய்ச்சி முடித்ததுமே கொஞ்ச நாள் கழித்து அது வந்து வாட ஆரம்பிச்சிட்டு, ஸோ அதிலேருந்து எடுத்த விதையில் தான் இப்போ இந்த அவரைக்கொடியுமே நமக்கு வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த அவரைக்கொடி நிறைய பூக்களுமே நிறைய காய்களுமே காய்ச்சி, ஏன் 3 மாதம் ஆகி இந்த அவரைக்கொடியில் காய்க்கலை அப்படின்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பேசிக்காக என்னென்ன ரீசன்னால் நமக்கு வந்து அவரைக்கொடி வந்து ஒழுங்காக வந்து பூக்க மடைக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, அவரைக்கொடிக்கு போதுமான உரங்கள் வந்து நம்ம வந்து வைக்கணும். ஸோ உரங்கள் கம்மியாச்சு அப்படின்னாலுமே நமக்கு வந்து பூக்கள் வந்து பூக்கிறதுக்கு நாளாகும். அதுக்கு போக பூச்சிகள், ஸோ நமக்கு வந்து இலைகளை அரிக்கிற பூச்சிகள், ஸோ இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் இருந்தாலுமே நமக்கு வந்து பூக்கள் பூத்தாலுமே பூக்கள் வந்து சீக்கிரமாக உதிர்ந்துடும். ஸோ இதனாலையுமே நமக்கு வந்து காய்கள் வந்து பிடிக்காமல் ஆகும். ஸோ இதை தாண்டி நமக்கு வந்து தண்ணியுமே போதுமான அளவுக்கு விடணும். ஸோ தண்ணி அதிகமானாலுமே வேர்கள் வந்து அழுகிரும். ஸோ அதுவும் ஒரு மெயின் ரீசனாக இருக்கும். அவரைக்கொடி பந்தலில் படர்ந்து கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பித்ததுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அவரைக்கொடியோட ஒவ்வொரு நுனியுமே வந்து கட் பண்ணி விடணும். ஏன் அப்படின்னா, நுனி வந்து வளர்ந்துக்கிட்டு நீளமாக போய்கிட்டே இருக்கும். நமக்கு வந்து பூக்கள் வந்து பூக்காது. ஸோ நம்ம கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வளர்ச்சி வந்து அந்த இதில் விடாமல் சைடு வந்து நமக்கு வந்து படர ஆரம்பிக்கும். ஸோ அதிலேருந்து நமக்கு வந்து பூக்கள் வந்து பூக்கும். ஸோ இப்படி படறனால நிறைய பூக்களும் பூக்கும், நிறைய காய்களும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நம்ம அவரைக்கொடியில் உள்ள எல்லா நுனியுமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்ருக்கோம். ஸோ 3 மாதம் ஆகியுமே நம்ம கொடி ஏன் வந்து இன்னும் பூக்கலை அப்படின்னா, நம்ம அவரைக்கொடியை சுற்றி வந்து முருங்கை மரங்கள் வந்து வச்சுருந்தோம். ஸோ போன டைம் அவரைக்கொடி வளரும் போச்சில் முருங்கை மரங்கள் வந்து சின்னதாக தான் இருந்துச்சு. ஏன்னா அது வந்து அப்போ தான் வச்சுருந்தோம். ஸோ இப்போ வந்து நல்ல பெரிய மரங்களாக ஆகி ஃபுல்லாகவே நிழல் ஆயிடுச்சு. நமக்கு அவரைக்கொடிக்கு வெயில் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ இதனால் அவரைக்கொடியோட வளர்ச்சியும் நமக்கு கம்மியாயிருச்சு, பூக்கள் வந்து பூக்கலை. ஸோ சூரிய வெளிச்சம் ஒழுங்காக இல்லைனாலுமே நமக்கு வந்து பூக்கள் வந்து பூக்காது, செடியுமே அவ்வளோ சீக்கிரத்தில் வளராது. ஸோ இந்த ரீசனால் தான் நமக்கு வந்து பூக்கள் வந்து இன்னும் பூக்கலை. வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம முருங்கை மரங்களை வெட்டி விடுவோம். ஸோ அந்த மாதிரி கூடிய சீக்கிரத்தில் வந்து வெட்டி விட போகிறோம். ஸோ வெட்டினதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து சூரிய ஒளி நல்லா பட்ட பிறகு நமக்கு வந்து நிறைய பூக்களும் காய்கள் வந்து காய்க்க ஆரம்பிக்கும். ஸோ பூக்கள் காய்ச்ச பிறகு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் நீங்களுமே அவரைக்கொடி வைக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக வைக்கலாம். ஈஸியாகவே வளரக்கூடிய கொடிகளில் தான் ஒன்று அவரைக்கொடி. ஒரு 2 கொடிகள் வச்சாலுமே போதும், நம்ம வீட்டு தேவைக்கான காய்கள் வந்து நிறையாவே நம்ம வந்து பறிச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி அவரைக்கொடி வச்சு இன்னும் உங்களுக்கும் பூக்கலை அப்படின்னா, நம்ம சொன்ன இந்த ரீசனில் எந்த ரீசனால் பூக்கலை அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய அடுத்த வீடியோ நம்ம தோட்டத்தில் உள்ள நிலக்கடலையை தான் அறுவடை வந்து பண்ண போகிறோம்.
ஸோ ரெகுலராக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.